கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். இன்றைய நற்செய்தியில் இயேசு நீங்கள் உப்பாவீர்கள், நீங்கள் ஒளியாவீர்கள் என்று கூறவில்லை. மாறாக நீங்கள் ஏற்கனவே பூமிக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கின்றீர்கள் என்கின்றார். ஆம், நம் அன்றாட வாழ்வில் நற்கருணையின் வழியாக இயேசுவை சந்தித்து அவருடைய வார்த்தையை கேட்கும் கிருபை கிடைத்ததால் நாம் ஏற்கனவே ஒளியாக இருக்கிறோம். ஏனென்றால் இயேசுவே நம்மை உப்பாகவும் ஒளியாகவும் மாற்றுகின்றார். உப்பு தனக்காக இல்லை, ஆனால் உணவுக்கு சுவையை தருவதற்காக. ஒளி தனக்காக இல்லை, ஆனால் பாதையை ஒளிரச் செய்ய. சமூகம் தனக்காக இல்லை, ஆனால் மக்களுக்கு சேவை செய்யவே. நாம் உப்பாகவும் மற்றுள்ளவர்களுக்கு ஒளியாகவும் இல்லாவிட்டால் நமது வாழ்வு பயனற்றதாக மாறுகின்றது. ஆகவே நமது சாட்சிய வாழ்வு பிறருக்கு உப்பாகவும் ஒளியாகவும் திகழ இறையருள் வேண்டுவோம்.